ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக பெண் பிரதிநிதித்துவத்தை கொண்ட அரசாங்கத்தை உருவாக்கி தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர்களுக்கு தலைமைத்துவத்திற்கு வருமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அழைப்பு. மின்சார கட்டணத்தை 1/3 குறைப்பதாக கூறிவிட்டு ஏன் மீண்டும் மின் கட்டணத்தை அதிகரிக்க பார்க்கிறீர்கள்? எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி. கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கலகுடாத்தி ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் சிறப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. உள்நாட்டுச் செய்திகள். அதிக பெண் பிரதிநிதித்துவத்தை கொண்ட அரசாங்கத்தை உருவாக்கிய தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர்களுக்கு தலைமைத்துவத்திற்கு வருமாறு பிரதமர் அழைப்பு. வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய கட்சியின் உறுப்பினர்கள் என்ற வகையில் இந்த வெற்றியில் பங்குதாரர்களாக மட்டுமின்றி தலைவர்களாகவும் முன்வர வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட பெண் செயற்பாட்டாளர்களுடனான மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் அனுராதபுரம் இளைஞர் நிலைய மண்டபத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. கடந்த ஆண்டு பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றிக்கு நீங்கள் தலைமை தாங்கி இந்த நாட்டில் தீர்மானமிக்கதொரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் ஒன்றிணைந்து பங்களிப்பு செய்தீர்கள். கடந்த ஆண்டு நாம் சந்தித்த ஒவ்வொரு கணமும் இந்த வரலாற்று வெற்றியின் ஒரு பங்காளியாக மாறுவதை பற்றியே பேசினோம். வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய கட்சியின் உறுப்பினர்கள் என்ற வகையில் இந்த வெற்றியில் பங்குதாரர்களாக மட்டுமின்றி தலைவர்களாகவும் இருப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட செயற்பாட்டாளர்களிடம் உரையாற்றும் போது பிரதமர் தெரிவித்தார். இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 619 பில்லியன் தொகையானது இந்த நாட்டின் வரலாற்றில் வரவு செலவு திட்டத்தினூடாக கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை என்றும், அடுத்த வருடம் முதல் கல்வியை புதிய திசையில் செலுத்தி 2026ஆம் ஆண்டு 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பில் இருந்து புதிய கல்வி சீர்திருத்தம் பாடசாலை முறைமையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். இலக்கியம், கலை, மொழி ஆய்வுகள் உள்ளிட்ட விரிவான கல்வி முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் எதிர்காலத்தில் கல்வி முறையில் அதனுடன் தொடர்புடைய பாடங்கள் சேர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். பொருளாதார சிரமங்களினால் பாடசாலையை விட்டு வெளியேறும் பிள்ளைகள், அஸ்வசும நிவாரணம் பெறும் பிள்ளைகள் மற்றும் 300க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் புத்தகங்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை பெறுவதற்கான வவுச்சர்கள் வழங்கும் வேலை திட்டம் தற்போது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பாடசாலை பிள்ளைகளின் சுகாதாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதை ஒரு பொறுப்பாக கருதி பாடசாலைகளில் சுகாதாரத்தை மேம்படுத்துதல், 13 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் சுகாதார நாப்கின்கள் பெறுவதற்கான வவுச்சர் வழங்கும் திட்டம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கான பாதுகாப்பான மற்றும் சுத்தமான சுகாதார சேவைகள் விரைவாக உருவாக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர், முன்னாள் நகரசபை உறுப்பினர் கீதா ஹேர, தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர், உரிமைகளுக்கான பெண்கள் அமைப்பின் அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளர் நிஷாந்தி வீரசேகர உட்பட தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட செயற்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
ரூபாய் 9,000 மின்சார கட்டணத்தை ரூபாய் 6,000ஆகவும் ரூபாய் 3,000 மின்சார கட்டணத்தை ரூபாய் 2,000ஆக அமையும் விதமாக மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்போம் என தேர்தல் காலத்தில் ஆளும் தரப்பினர் தெரிவித்தனர். மக்கள் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்ததன் பிரகாரம் மின்சார கட்டணம் சராசரியாக 20% குறைக்கப்பட்டது. இது இவ்வாறு இருக்கத்தக்க விரைவில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மின் கட்டண சூத்திரத்தை மக்கள் சார்பானதாக மாற்றி அமைப்போம் என தெரிவித்திருந்தனர். எதிர்காலத்தில் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் என அறிவிப்பை விடுவதில் பிரச்சினை எழுந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சஞ்சீவகுமார சமரரத்ன என்று அழைக்கப்படும் கணேமுள்ள சஞ்சீவ என்பவரை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் இன்னும் நாட்டிற்குள் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விசேட ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான சட்டத்தரணி புத்திக மணத்துங்க இதனை தெரிவித்தார். போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகையில், நாட்டை விட்டு வெளியேறக்கூடியதாக கருதப்படும் அனைத்து இடங்களிலும் தற்போது விசேட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபருக்கு ஆயுதத்தை வழங்கியவர் நீர்கொழும்பு முகவரியில் வசிக்கும் 25 வயதான இஷாரா செவ்வந்தி என்ற இளம் பெண் ஆவார். குற்றம் நடந்த பின்னர் அவர் தலைமறைவான நிலையில் அவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். எனினும் இன்று காலை அவரது தாயும் இளைய சகோதரரும் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கொலைக்கு துணை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதால் தன்னை பிணையில் விடுவிக்க கோரி ஞானசார தேரர் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஏரத் இன்று ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்ற உள்ளார். ஜெனீவா நேரப்படி இன்று மாலை 3:30 மணியளவில் அமைச்சர் பேரவையில் உரையாற்ற உள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வில் பங்கேற்பதற்காக அமைச்சர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த பயணத்தின் போது அமைச்சர் ஐக்கிய ராஜ்யத்தின் பாராளுமன்ற இராஜாங்க செயலாளருடன் இருதரப்பு சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார். அதேபோல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் மற்றும் பாலஸ்தீன இராச்சியத்தின் வெளியுறவு விவகாரங்களுக்கான இராஜாங்க அமைச்சர் வர்ஷன் எகபெக்கியன் மற்றும் பல தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் சுவிட்சர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதி ஒன்றை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் 3வது முறையாக பாராளுமன்ற வளாகத்தில் கூடிய போது இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது மற்றும் அந்த பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பன குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க 1 பில்லியன் ரூபாய் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளதோடு இது குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைப்பது என்பன குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி ஊடக பிரிவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக பிரசன்ன பிரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கமைவான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவினால் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைமாமணி பட்டத்தையும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் தொடர்பாடல் பட்டப்படிப்பின் டிப்ளோமாவையும் பெற்றுக்கொண்டுள்ளதோடு கலனி பல்கலைக்கழகத்தில் வெகுசன தொடர்பாடல் பட்டப்படிப்பிற்கான பட்டத்தையும் பெற்றுள்ளார்.
ஜனாதிபதியின் ஊடக ஆலோசகராக பிரபல ஊடகவியலாளர் சந்தன சூரிய பண்டார நியமிக்கப்பட்டுள்ளதோடு ஜனாதிபதி ஊடக பிரிவின் சர்வதேச ஊடக மற்றும் மூலோபாய தொடர்பாடல் பணிப்பாளராக அனுருத்த லுகுஹப்பு ஆராய்ச்சியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவிடமிருந்து தமது நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். பிரபல ஊடகவியலாளரான சந்தன சூரிய பண்டார 30 வருடங்களுக்கு மேலாக இலங்கை ஊடகத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறார். ஊடகத்துறை தொடர்பிலான பரந்த அறிவுடன் கூடிய தலைச்சிறந்த தகவல் தொடர்பாளராக பார்வையாளர்களின் மனங்களை வென்றுள்ள அவர் எழுத்தாளருமாவார். உள்நாட்டு ஊடக புகைப்படத்துறையில் குறிப்பிடத்தக்க சேவையாற்றியுள்ள அனுருத்த லுகுஹப்பு ஆராய்ச்சி சர்வதேச ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையில் 2 தசாப்தங்களுக்கு மேலாக சேவையாற்றி டிஜிட்டல் புகைப்படத்துறையை எமது நாட்டுக்கு அறிமுகம் செய்துள்ளார். அவர் புகைப்பட பிடிப்பு மற்றும் டிஜிட்டல் புகைப்படத்துறை தொடர்பான சிறப்பு பட்டம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மாலைத்தீவு குடியரசின் உயர்ஸ்தானிகர் மசூத் இமாட் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கடந்த தேர்தல்களில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் அடைந்த வெற்றிக்கு மாலைத்தீவு குடியரசின் வாழ்த்துக்களை தெரிவித்த உயர்ஸ்தானிகர் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் குறித்து மகிழ்ச்சியை தெரிவித்தார். மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான 60 வருட கால நட்பை வலுப்படுத்தி தொடர்ந்து பேணுவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மாலைத்தீவு ஆற்றும் சிறப்பான பங்களிப்பிற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, மாலைத்தீவு குடியரசின் வெளியுறவு செயலாளர் ஃபாத்திமத் இனாயா மற்றும் 2ஆம் செயலாளர் அமினாத் அப்துல்லா திதி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் குவஸ்டினா டோபிங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்த இந்தோனேஷிய தூதுவர் குவஸ்டினா டோபிங் இரு நாடுகளுக்கும் இடையிலான 70 வருட நட்புறவை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவில் புதிய அரசாங்கங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதோடு அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை இந்தோனேஷியாவிலும் செயற்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நீண்டகால மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்தோனேஷியா மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்படும் பொருளாதார, சமூக, கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்திக் கொண்டு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் சந்தைகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, இந்தோனேஷிய பிரதி தூதுவர் ஃபிக்கி ஆக்டேனோ ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவின் புதிய பிரதானி திருமதி ஷெவ்ரின் சபாஸுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் புதிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஆதரவை வழங்குவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அதன்படி காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தை வலுப்படுத்த தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் திறன் மேம்பாட்டிற்காகவும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் உடன்பாடு தெரிவித்தது. காணாமல் போனவர்களை தேடுவதற்காக செயற்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். இன மத பேதமின்றி ஒரே இலங்கை தேசமாக ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்லும் பயணத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கன் டே கொண்டாட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். 1989 ஆண்டு முதல் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இலங்கையில் மேற்கொண்டு வரும் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு தனது நன்றியை தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தொடர்பாடல் முகாமையாளர் திருமதி ருவந்தி ஜெயசுந்தர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான 3 விமானங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த போதிலும் அவற்றுக்கு மாதாந்தம் $9 லட்சம் தவணைகளாக செலுத்தப்பட்டுள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும இன்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கன் விமான சேவையிடம் மொத்தம் 22 விமானங்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது பிரதான விமான சேவைக்கு 3194 பணியாளர்களும் மூலோபாய வணிக அலகுகளில் 2007
2862 பணியாளர்களும் பணியாற்றி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். விமான சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் 2025 முதல் 5 ஆண்டு திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் அர்ஷன சூரியபெரும தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் சிறப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கொழும்பு 7 மல்வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பங்கேற்றிருந்தார். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா பூந்தோட்டம் வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகிய நிலையில் தீப்பற்றி முழுமையாக இருந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா நகர் பகுதியிலிருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்டம் பகுதியிலிருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய நிலையில் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இதனை அடுத்து இரு வாகனங்களும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களினால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இந்த நிலையில் வவுனியா நகர் சபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் முழுமையாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளது. விபத்து தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வத்தளை உஸ்பெட்டகையாவ கடற்கரை பகுதியில் கடந்த வியாழக்கிழமை நபர் ஒருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 20 இரவு உஸ்பெட்டகையாவ மோகன்வத்த கடற்கரையில் 29 வயதுடைய இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பொலன்னறுவை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து 4 கைதிகள் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு தப்பி சென்றவர்கள் போதை பழக்கத்திற்கு கடுமையாக அடிமையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தப்பியோடிய கைதிகள் 29 முதல் 34 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து பல கைதிகள் தப்பி சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 23 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ் ரக போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கஞ்சாவுடன் கலந்த 1 கிலோகிராம் 908 கிராம் குஷ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த நபர் பாங்காக்கிலிருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் இவர் 73 வயதான இந்திய பிரஜை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குஷ் ரக போதைப் பொருளை ஒரு சிறிய பிளாஸ்டிக் பையில் கவனமாக பொதி செய்து இனிப்பு பொதிகளுக்கு இடையில் மறைத்து வைத்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிவனொளிபாத மலைப்பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலினால் 30 ஏக்கர் காடு எரிந்து நாசமாகியுள்ளதாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நல்லத்தண்ணி வாழைமலை பகுதியில் கடந்த 23 மாலை ஏற்பட்ட காட்டுத்தீயானது அதிக வெப்பகால நிலையினால் வேகமாக தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் சிவனொளிபாத மலைத்தொடர் வரை தீப்பரவல் ஏற்பட்டது. தீயை கட்டுப்படுத்த லட்சபான ராணுவத்தினர், நல்லத்தண்ணி போலீசார் மற்றும் நல்லத்தண்ணி வன பாதுகாப்பு அதிகாரிகளும் கடும் பிரயத்தனம் மேற்கொண்ட போதும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் நோவூட் பிரதேச செயலாளர் சமீர கம்லத் தலையீட்டினூடாக விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக விமானத்தின் உதவியுடன் மவுசாகலை நீர்த்தேக்கத்தில் நீரை பெற்று 11 தடவைகள் தீப்பரவல் பகுதிக்கு வானிலிருந்து பாய்ச்சிய நிலையில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக ஹட்டன் வன பாதுகாப்பு பிரிவு அதிகாரி விஜே ருக்ஷான் தெரிவித்துள்ளார். மேலும் மலையகத்தில் தொடர்ந்து கடும் வெப்பகால நிலை காணப்படுவதால் இனம் தெரியாதோரால் தீ வைக்கும் விஷம செயல் இடம்பெற்று வருவதாகவும் அவ்வாறு தீ வைப்போர் தொடர்பில் தமது காரியாலயம் அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிய தருமாறு விஜே ருக்ஷான் மேலும் தெரிவித்தார். நாடு முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள வறண்ட காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் 7000க்கும் அதிகமான மக்கள் குடிநீர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 2295 குடும்பங்களைச் சேர்ந்த 7258 பேர் குடிநீர் இல்லாமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தில் மதுகம பிரதேச செயலாளர் பிரிவிலும், ரத்தினபுரி மாவட்டத்தில் வலிகேபுல, ஹேலியகுட, கலவான ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில்
மாவட்டங்களில் வாழும் மக்கள் இவ்வாறு குடிநீர் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் நிலவும் வறண்ட காலநிலை காரணமாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதய ஏரத் வறண்ட வானிலையுடன் காட்டுத்தீ சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளார். 12 மாவட்டங்களில் 49 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. விசமிகளால் இவ்வாறு தீ வைக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக தாவரங்கள் மற்றும் விலங்கு இனங்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த தீ வைப்புகளை செய்யும் நபர்களை சட்டத்தின் பிடியில் கொண்டு வர வேண்டும். அதற்காக இவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் பற்றி தகவல்களை வழங்குமாறு நாம் மக்களிடம் கோருகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் 490 கிலோகிராம் கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் கஞ்சாவை லாரியில் ஏற்றிக் கொண்டு செல்லும் போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். தென்கொரியாவில் விரைவு சாலை மீது கட்டுமான பணியில் இருந்த பாலம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழும் வீடியோ காட்சிகளை உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. தென்கொரிய தலைநகர் சியோலில் இருந்து தெற்கே சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆன்சியோங் நகரில் இன்று காலை 9:50 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. நெடுஞ்சாலை பாலத்தை தாங்கி நின்ற 50 கிலோமீட்டர் அடி உயர எஃகு தூண் கட்டமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடிந்து விழுந்தன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவரவும் அமைதியான முறையில் தீர்வு காணவும் ஐநா பொதுசபை நேற்று தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தியது. இந்த வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாக்களித்தது. முந்தைய ஜோ பைடன் அரசு உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருந்தது. மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் சமீபத்திய ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அந்நாட்டில் அமைந்துள்ள ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருக்கிறது. 193 உறுப்பினர்களை கொண்டுள்ள ஐநா பொதுசபை உக்ரைன் மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகள் தாக்கல் செய்த விரிவான, நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை மேம்படுத்தல் என்ற தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன. இந்த தீர்மானத்திற்கு மொத்தம் 93 ஆதரவு வாக்குகளும் 18 எதிரான வாக்குகளும் பதிவாகின. மேலும் 65 பேர் இதில் வாக்களிக்கவில்லை. ஐநா பொதுசபை வாக்கெடுப்பில் இந்தியா வாக்களிக்க வேண்டாம் என்ற நிலைப்பாடு கொண்டிருந்தது. கிராமி விருது பெற்ற பிரபல அமெரிக்க பாடகி ரொபெர்டா ஃபிளேக் தனது 88வது வயதில் காலமானார். ரொபெர்டாவின் மரணம் வருத்தம் அளிக்கிறது. அவர் இசையுலகில் பல சாதனைகளை முறியடித்திருக்கிறார். அவர் இசைத்துறையில் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் திகழ்ந்தார் என்று ரொபெர்டாவின் பத்திரிகை செயலாளர் தெரிவித்தார். அவரது மரணத்திற்கான காரணம் இன்னும் வெளிப்படவில்லை. The First Time Ever I Saw Your Face, Killing Me Softly with His Song போன்ற பாடல்களை பாடிய ரொபெர்டா 1970களில் புகழின் உச்சத்தை அடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகள். ICC சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணியை நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 239 ஓட்டங்களை பெற்றது. இதனை அடுத்து துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி 46.1 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 240 ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றியீட்டியது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதவிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தாமதமாகியுள்ளது.
வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.